இன்றைக்கு நம்ம கடவுள் வாழ்த்தோட 7வது குறளை தான் படிக்க போகிறோம். கடவுள் வாழ்த்தில் எல்லா குறளுமே முக்கியம், இந்த குறள் ரொம்ப முக்கியம். நான் படித்து காட்டுறேன், கேளு. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சொல்லலாம். தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதுதான் அந்த குறள். இதை இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். விரல் வச்சுப்பாரு. தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்போ இந்த குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, தனக்குவமை இல்லாதான் அப்படின்னாக்கா எதற்கும் ஒப்பற்றவன் அப்படிங்கிறது யாரை சொல்லுவாங்கன்னா கடவுளை சொல்லுவாங்க. எதுக்குமே ஒப்பில்லாதவன், எல்லாத்த விட உயர்ந்தவன் அப்படிங்கிறவங்கள தான் தனக்குவமை இல்லாதான். எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்போது எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத கடவுளை சொல்கிற அதே போல் அதுக்கு நிகரானது அறத்தை சொல்லுவாங்க. அறவழி. அறவழின்னா நல்வழி, நல்லதை செய்கிறது, நல்லது நினைக்கிறது, மற்றவங்களுக்கு உதவுகிற பண்பு, விழுமியம், உயர்ந்த குணங்கள், இதெல்லாம் அறவழி. இந்த அறவழியிலையோ இல்லை கடவுளுடைய வழியிலையோ தன்னை ஒப்படைச்சி நடந்துக்கிறாங்கல்ல, கடவுளுடைய பாதையில், நல்ல பாதையில், நல்ல வழியில் ஒப்படைச்சி நடக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உள்ளார ஏற்படுற மனக்கவலை இருக்குல்ல, அச்சம், பயம், குழப்பம், இதெல்லாம் எந்த விதத்துலேயும் அவங்கள பாதிக்காது. அதான் அர்த்தம். புரியுதா? நல்ல வழியில் நடக்கிறவங்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த துன்பமும் வராது. இந்த பயமோ குழப்பமோ அவங்கள ஒன்றும் பண்ணிடாது. புரிகிற மாதிரி, உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வச்சா எப்படி தெரியுமா சொல்லலாம்? கடவுளை நம்பி கடவுளோட வழியில் நன்மையை மட்டும் யோசித்து அற வழியில் நான் வாழ போகிறேன், அற வழினா நன்மையை மட்டும் யோசித்து நன்மை வழியில் நடப்பேன் அப்படின்னு நீ ஒரு முடிவு எடுத்து நடந்துக்கிறேன்னு வச்சுக்க, நீ எல்லாத்துலேயும் தைரியமாக இருப்ப. உனக்குள்ளார பயம் வராது, உனக்குள்ளார குழப்பம் வராது, நீ எதுக்கும் அஞ்ச மாட்ட. அப்போது உனக்கு ஒரு உறுதி இருக்கும். அவ்வளோதானே, பார்த்துக்கலாம். அவ்வளோதானே, பார்த்துக்கலான்னாக்கா எனக்கு தைரியம் இருக்குது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் நல்லது தானே செஞ்சேன், இறைவனோட வழியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிற உறுதி இருக்கும். இந்த உறுதி வேறு எல்லாத்தையும் தகர்த்து எரிச்சிரும். நல்லது செய்யும்போது இறைவன் நம்ம அருகாமையில் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தான் ஒப்படைச்சிட்டோமே, இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோமே, நன்மைக்கிட்ட ஒப்படைச்சிட்டோமே, அறத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டோமே. அதுதான் இந்த குறளோட அர்த்தம். இப்போ புரிஞ்சுதா உனக்கு? ஓகே, அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.